மாவே ஐயா ஒரு மூத்த தலைவர் கட்சியிலே. அவருடன் கூட சுத்தி இருக்கிற தரப்பை பார்த்துக்கிட்டா பிள்ளையான் வியாழர்கள் டக்ளஸ் தேவானந்த், தெற்கிலையும் கூட பார்த்தீங்கன்னா மிக மோசமான இனவாதிகள். லுஹான் ரத்வத்தை எங்களுடைய அரசியல் கைதிகளை தன்னுடைய சப்பாத்தை நக்க சொல்லி சொன்னா ருஹான் ரத்வத்தும் ரணில் மோடியில தான் இருக்கிறார். அலிசாப் ரஹீம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கோட்டா வந்தா நீ கவனமா இருக்க வேண்டும் என்று சொன்ன அலிசாப் சாரி. ஆனால் நீங்கள் கூறுகின்றீர்கள் ரணில் விக்ரமசிங்கத்தினுடைய தரப்பினர்தான் மிக அதிக அளவில் கேடு கட்டவர்கள் போன்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்த முனைகின்றீர்கள். ஆனால் சஜித் பிரேமதாசாவுடன் இருக்கின்ற தரப்பினர் புனிதர்களா? அப்படி பார்த்தால் நானும் கூட தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் தையிட்டி பிஹாருக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இதுவரைக்கும் நான் கலந்து கொள்வோம். நீங்கள் மட்டுமல்ல, தமிழரசு கட்சியைச் சேர்ந்த எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவ்வாறான நிகழ்வுகளில் போராட்டங்களில் கலந்து கொள்வது கிடையாது. அது வீரவசனம் பேசிக்கொண்டு யாழ்ப்பாணத்திலே தங்களை விட ஆக்கள் இல்லை என்று காண்பிக்கிறவரிடம் நீங்கள் காணொலி எடுத்தால் கேளுங்கள் ஏன் வரவில்லை என்று. தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இம்முறை பார் லைசன்ஸ் லஞ்சமாக வழங்கப்பட்டிருக்கின்றதா? தமிழரசு கட்சியிலே இருக்கிறவர்களுக்கு பார் லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டால் ஓம் இல்லை என்று நான் சொல்ல முடியாது. என்ன காரணம் என்று சொன்னால், தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா அவருடைய நிலைப்பாடு உத்தியோக நிலைப்பாட்டுக்கு ஒப்பானதல்லவா? இல்லை, நான் ஆரம்பத்திலே சொன்ன விடயத்தை தான் மீண்டும் சொல்றேன். தமிழரசு கட்சி புள்ளியான் தலைவர் புள்ளியான் எடுத்தா முடிவு. தமிழரசு கட்சி அப்படியான கட்சி இல்லை. அதிலே தலைவரும் மத்திய செயற்குள்ளே ஒரு உறுப்பினர். தலைவருடைய ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படுமா? அது கட்சியினுடைய மத்திய செயற்குழு எடுக்கிற தீர்மானம் தானே. கட்சிக்கு அது நான் தனியே சொல்லிடாது. சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு, ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு, பொது வேட்பாளருக்கு ஆதரவு என தமிழரசு கட்சி இந்த தேர்தலை இந்த 3 பேருக்கு வேற ஆதரவு தமிழரசு கட்சியில் இருப்பவர். ஆகவே அனைத்து தரப்பு தமிழரசு கட்சியில் தமிழரசு கட்சியில் இருக்கிற ஒரு சிலர் 3 இந்த பேருக்கும் ஆதரவு சொல்றீங்க. தமிழரசு கட்சியில் இருக்கின்ற நீங்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு, தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் பேசுகின்றார், சமஷ்டி தலைவர் என்று கூறுகின்றார். அதே போன்று இன்னும் பலர். தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஆதரவு சொல்றீங்க. தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார். அதனை நான் இல்லை என்று கூற மாட்டேன். அப்படின்னா இன்றைக்கு பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறேன். அப்ப பொது வேட்பாளர் தரப்பும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற தரப்பும் ஒன்றொன்று இன்றைய தினம் ஊடக சந்திப்பை மேற்கொண்ட வணக்கம். இது களம், மாற்றத்துக்கான குரல். தமிழரசு கட்சி ஒரு உத்தியோகபூர்வ முடிவை எடுத்து வெளியிட்டிருக்கின்றது. எனினும் கட்சியினுடைய தலைவர் உத்தியோகபூர்வ முடிவுக்கு எதிராக செயற்படுகின்றார். தமிழரசு கட்சி தற்பொழுது உத்தியோகபூர்வ முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றதா? மத்திய குழு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது போன்ற பல்வேறு விடயங்கள் தற்பொழுது அதிக அளவில் பேசப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் நம்முடன் இணைந்து கொள்கின்றார். வணக்கம். தமிழரசு கட்சிக்கென்று ஒரு உத்தியோகபூர்வ முடிவு இருக்கின்றதா? வவுனியாவில் வைத்து சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக தமிழரசு கட்சி தலைவர் அறிவிப்பொன்றை வெளியிடுகின்றார். எனினும் கிளிநொச்சியில் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக களமிறங்குகின்றார். நன்றி பிரஸ்னவ். நாங்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு நேர்காணல் ஒன்று செய்கிறேன். நான் நினைக்கிறேன் ஒரு மிகவும் ஒரு இக்கட்டான காலப்பகுதியிலே, ஒரு முக்கியமான காலப்பகுதியிலே இந்த நேர்காணலை செய்கிறேன். அந்த வகையிலே இந்த கருத்துகள் சொல்ற கருத்துக்களை கருத்தினுடைய பெருமதிக்காக பார்வையாளர் பார்க்கணுமே தவிர வீண் உடந்தாவாதம் பிடித்தவர்கள் இதில் விமர்சனமாகவே பார்க்காம இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். நீங்கள் கேட்ட கேள்வியை தலைவரிடம் தான் கேட்க வேண்டும். தலைவர் மாவை சேனாதிராஜா இன்று காலையிலே மாவை சேனாதிராஜா, ஸ்ரீதரன் எம்பி, சுமந்திரன் எம்பி, சிவஞானம் ஐயா, டாக்டர் சத்தியலிங்கம், மட்டக்களப்பு முன்னாள் மேயர் சரவணபவான் என்னுடைய மத்திய குழு தீர்மானத்துக்கு அமைவாக அந்த கூடி இன்று உபக்குழுவாக கூடி அது ஒரு அறிக்கையை வாசித்திருந்தார்கள். சஜித் பிரேமதாஸ் அவருக்கு ஆதரவு அளிக்கிறது. அது அந்த குழுவினுடைய தீர்மானம். அப்ப அதை வாசித்து விட்டு அவர் பொது வேட்பாளருடைய கூட்டத்துக்கு கலந்து கொண்டிருக்கிறார்னு சொன்னால் அந்த விடயம் தொடர்பாக அவரிடம் தான் கேட்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லலாம். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தளவில் தமிழரசு கட்சி என்றது இப்ப புள்ளியாண்ட கட்சி என்று சொன்னா புள்ளியான் எடுக்கிறது மட்டும்தான் முடிவு என்றால் அந்த கட்சியில எல்லாம் புள்ளியான் தான்.
கர்நாடக கட்சி என்றா கர்நாடகாவில் தான் முடிவு ஏன்னா அது அந்த கட்சியில இல்லாம அவர். அதனால இலங்கை தமிழரசு கட்சி இலங்கையில தற்பொழுது இந்த சமகாலத்திலே அரசியலில் ஈடுபடுற கட்சிகளே ஆகக்கூடிய வயது கூடிய கட்சி, நீண்ட காலமாக அரசியல் ஈடுபடுற கட்சியில் ஒரு கட்சி, ஐக்கிய தேசிய கட்சிக்கு பிறகு இப்ப ஸ்ரீலங்கா கட்சிக்கு அடையாளமே இல்லாம போயிட்டு அந்த கட்சி இருக்கா. இந்த எங்களுடைய கட்சியை பொறுத்தளவிலே கட்சியிலே ஒரு தனிநபர் வந்து தன்னுடைய முடிவை கட்சி முடிவாக எடுக்க முடியாது. கட்சியிலே இருக்கிற அனைவரும் வந்து மிக முக்கியமான உறுப்பினர். அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அதி உச்ச அதிகாரம் கொண்ட ஒரு ஒரு இடம் என்று சொன்னால் மத்திய செயற்குழு தான். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழுலே ஒரு தீர்மானம் எடுத்ததுக்கு பிறகு அதிலே ஒருவர் இல்லாட்டி இருவர் அதை இணங்கவில்லை என்று சொன்னால் அது கட்சியினுடைய தீர்மானம் மாறாம். அப்ப கட்சியினுடைய தீர்மானம் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்கிறது. அண்ணன் மாவை சீனாதிராஜ் அவர்கள் மற்றும் ஸ்ரீதரன் போன்றவர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்திலே இந்த தீர்மானத்தை எடுத்து அது வாசிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு மேடைகளிலே வருவது வேற வேட்பாளருக்கு ஆதரவு என்று சொல்றது எவ்வளவு தூரம் பொருத்தமான விஷயம், சரியான விஷயம் என்று எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா அவர்கள் அனைவரும் மாவை ஐயா ஒரு மூத்த தலைவர் கட்சியிலே, அப்ப அவருடைய செயல்பாடுகளை பற்றி விமர்சிப்பது அவ்வளவு பொருத்தம் இல்லாததின் காரணமாக நான் அதை பற்றி அதை விட கூடுதலான கருத்து சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் விமர்சிக்கவில்லை என்று குறிப்பிடுகின்றீர்கள். வவுனியாவில் வைத்து சஜித்துக்கு ஆதரவு என்று கூறிய தமிழரசு கட்சியினுடைய தலைவர் கிளிநொச்சியில் பொது வேட்பாளரை சந்திக்கின்றார். பொது வேட்பாளருக்கு ஆதரவான பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ளுகின்றார். ஆகவே மக்கள் யாருக்கு வாக்களிப்பது? அதாவது மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேணும் என்றதிலே தீர்மானத்துடன் தான் இருக்கிறார்கள். இந்த பிரதானமான 3 வேட்பாளர்களே ஒருவர் நிச்சயமாக அதிகளவாக இன்றைய நிலையின்படி வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் அன்றகுமார திசாநாயக் அவர்களை பொறுத்தளவிலே ஒரு அலை ஒன்று அண்மையில ஒரு சோசியல் மீடியா ஒரு போஸ்ட் ஒன்றுல பார்த்திருந்தோம். அவருக்கு அவருடைய ஒரு முகநூல் பதிவுக்கு 20,000 பேர் லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு பிரதானமான ஒரு ஊடகத்திலே நடந்த ஒரு நேர்காணலை நேரலையிலே பார்த்து கொண்டிருந்தவருடைய எண்ணிக்கை 71,000 பேர். அதே நேரத்திலே நாமல் ராஜபக்ச அவர்களும் அதே நேரத்திலே ஒரு நேரலை போனது. அந்த நேரலை பார்த்தார்கள் 1,06,000 பேர். ஒரு நேரத்துல 106,000 பீப்புள் வாட்சிங், 70,000 பேர் வாட்சிங் வந்து. அப்ப இது ஒரு அன்றகுமார திசாநாயக இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்கிற அளவான அந்த 20,000 கமெண்ட் பெறுவதில்லை. இன்னும் 20,000 பேரும் இல்லாடி அந்த கமெண்ட் பண்ற அளவுக்கு அவருக்கு ஃபாலோவிங் இருக்குன்னு நான் நம்பல. அது ஒரு மாய ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. நாமல் ராஜபக்சக்கு அதை விட கூட இருக்குன்னா அப்ப நாமல் தானே வெளில வரும். அப்ப அது ஒரு விஷயம் இருக்கு. மற்றது தமிழ் மக்களை பொறுத்தளவிலே அன்றகுமார திசாநாயக்கார் ஒரு தெளிவான ஒரு நிலப்பாடோடு சொல்லவில்லை. நாங்களும் அவரை நேரடியாக சந்தித்த பொழுது அவர் எங்களிடம் சொன்ன விடயம், நாங்கள் இவ்வளவு காலமும் இந்த விடயங்களை பற்றி பேசாமல் இப்ப நாங்கள் பேச வேண்டியதா வந்தால் அது ஏதோ நாங்கள் தமிழ் மக்களோட வாக்கெடுக்கிறதுக்காக நாங்கள் பேசுறேன் வரும். இதனூடாக எங்களுக்கு சிங்கள மக்களோட வாக்க நாங்கள் இழக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் என்றதான விடயத்தை சொல்லியிருந்தாரு. அவர் திட்ட தெளிவாக கோட்டாபய ராஜபக்ச போல அதே பாதையிலே தான் செல்கிறார். பெரும்பான்மை சிங்கள மக்கள் பௌத்த மக்களோட வாக்கால தான் வெல்ல வரும். ஆனால் இந்த பிரதேசங்கள்லயும் ஒரு இளைஞர்கள் மத்தியில சோசியல் மீடியாவை பார்த்து ஒரு சின்ன ஒரு வாய்ப்புண்டு தங்களுக்கு ஒரு கொஞ்சம் வாக்கால் இருக்கலாம்ன்றதுக்காக கூட்டங்களை நடத்துறாங்க. பிரதானமாக அங்கதான் நடக்கும். அப்ப தெற்கிலே தான் நடத்துறாங்க. அந்த வகையிலே அன்றகுமார திசாநாயக்காக எங்களை மக்கள் வாக்களிக்கிற அளவிலே பெருமளவான மக்கள் இல்லை. 2வது ரணில் விக்ரமசிங்க அவர்களை பொறுத்தளவிலே ரணில் விக்ரமசிங்க தற்பொழுது வந்து அவருடன் கூட சுத்தி இருக்கிற தரப்பை பார்த்துக்கிட்டா பிள்ளையான், வியாலயங்கள், டக்ளஸ் தேவானந்தா, தெற்கிலேயும் கூட பார்த்துக்கிட்டா மிக மோசமான இனவாதிகள். லுஹான் ரத்வத்தை எங்களுடைய அரசியல் கைதிகளை தன்னுடைய சப்பாத்தை நக்க சொன்னா ருஹான் ரத்வத்தும் ரணில் மோடியிலே தான் இருக்கிறார். அலி சப்ரி ரஹீம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கோட்டா வந்தா நீ கவனமா இருக்க வேண்டும் என்று சொன்ன அலிசப்ரி இல்ல அலிசப்ரி ரஹீம் இல்ல அலிசப்ரி வெளியார வச்சுட்டு அங்கா நிற்கிறார். தங்கம் கடத்தின அலிசப்ரி ரஹீமும் அங்கான் இருக்கிறார். அதே போல இந்த உரம் இல்லாம செய்வதற்கு பொறுப்பா இருந்த மஹிந்தானந்தலுக்குமே அந்த மோடிலாம் இருக்கிறார். ரோஹிதாபை குணவர்த்தன மாலகல்லன் என்று சொல்றவர் அந்த மோடிலாம் இருக்கிறார். இப்படி அந்த பேர் பட்டியலை வாசிப்பது என்றால் முழு ஊழல்வாதிகள் மோசடிகளும் செய்தவர்கள் வந்து கடந்த 20 வருஷத்துலேயே அங்கான இருக்கிறாங்க. அப்ப அதோட சேர்த்து தமிழ் மக்களுடைய இன பிரச்சனையை பொறுத்தளவிலே 13ஆம் திருச்சட்டம் அதுக்கு போலீஸ் கொடுக்கின்றாலும் ஆயுதம் இல்லாத போலீஸ் என்று சொல்லப்பட்டது. அது வரவேற்கத்தக்க விடயம் என்று சொன்ன விக்னேஸ்வரன் ஐயாவும் இன்று பொது வேட்பாளருக்கு ஆதரவாக இருக்கிறார். அதை நீங்கள் மறக்கக்கூடாது. அப்ப அந்த வகையிலே ரணில் விக்ரமசிங்கை பொறுத்தளவிலே அவருக்கு வெற்றி வாய்ப்பும் இல்லை. அவர் இன்று 3வது இடத்து சில நேரம் நாமல் ராஜபக்ச அவரோட கூட வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கின்றது.
அப்ப இந்த நிலையிலே ரணில் விக்ரமசிங்கம் அவுட். சஜித் பிரேமதாஸ் அவர்களை பொறுத்தளவிலே அவர் அதிஉச்ச அதிகார பயிர்வு, மீளப்பெற முடியாத அதிகார பயிர்வு என்று சொல்லியிருக்கிறார். அதனையும் தாண்டி அவர் நேற்றைய தினம் அம்பாறை மட்டக்களப்புக்கு வருகை தந்த பொழுது மட்டக்களப்பு அம்பாறை, நான் ஒரு மட்டக்களப்பு எம்பி என்ற ரீதியில சொல்றேன், மட்டக்களப்பு அம்பாறை நாங்கள் முகம் கொடுக்கும் பிரதானமான விடயங்களில் தன்னுடைய ஆட்சியில் வந்தால் தீர்வு தருவேன் என்று இணங்கியிருக்கிறார். நாங்கள் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை வைத்துக் கொண்டு ஒரு இணக்கம்தான் தேர்தலுக்கு முதல் எடுக்கலாமே தவிர அவர் வெண்டார் என்றால் தான் அதை நடைமுறைப்படுத்தலாம். அவர் வெள்ளல் சொன்னால் நாங்கள் நடைமுறைப்படுத்தி இப்ப கனவு இடங்கள் நான் பார்க்கிறேன். 2010 நாங்கள் சரத் போன்சேகாக்கு ஆதரிச்சது, 2019 சஜித்துக்கு ஆதரிச்சது எல்லாம் அதால நாங்கள் இந்த முறை பிரதான வேட்பாளருக்கு ஆதரிக்கிறாங்க. அவங்க வெள்ளில்லை, அவங்க வென்றிருந்ததான சில விஷயங்கள் நாங்கள் செய்திருக்கலாம். அப்ப இதை இந்த முறை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த மட்டக்களப்பு அம்பாறை இருக்கிற பிரதானமான சில பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய மனநிலையில் இருக்கிறதாக நேற்றைய தினம் கூட்டத்தை அவர் பேசியிருந்தார். அந்த வகையில வடக்கு கிழக்குல பிரதானமான அரசியல் கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உயர்மட்ட குழுவாகிய மத்திய செயற்குழுவும் இதை ஆதரித்திருக்கிறபடியா வடக்கு கிழக்குல இருக்கிற பெருமளவான மக்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தான் நேரடியாக வாக்களிப்பாருன்னு நினைக்கிறேன். அதுல 1-2 பேர் சொல்றதப்படி வாக்கு போட போனால் ஒருவருக்கு 3-4 வாக்கு சீட்டு வேணும். ஏனென்றால் காலையில சஜித் பிரேமதாச, மதியம் பொது வேட்பாளர், இரவுல ரகசியமாக ரணில் விக்ரமசிங்க எல்லாம் நடக்குது. அப்ப அப்படி அவங்கள கருத்து கேட்க போனால் 3 வாக்கு சீட்டு தேவைப்படும். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உத்தியோகபூர்வமான கருத்து கேட்கிறவர்கள் சஜித் பிரேமதாசாக நிச்சயமாக வாக்களிப்பார். அன்றகுமார திசாநாயக்கா தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். நல்லாட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட அரசியல் ஜாப்பை அப்படியே முன்னோக்கி கொண்டு செல்வோம் என்று. தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் இணைந்து பணியாற்றிய ஒரு விடயம். ஆகவே அன்றகுமார திசாநாயக்கா குறிப்பிட்ட அந்த விடயம் என்பது மிக தெளிவானது. எனினும் சஜித் பிரேமதாசா அவ்வாறான ஒரு தெளிவான விடயத்தையும் முன்வைக்கவில்லை. கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவுக்கு வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குகளை அளித்தார்கள். மட்டக்களப்பில் மேய்ச்சல் தரவை பிரச்சனையாக இருக்கலாம், வடக்கில் பௌத்த விகாரைகள் அல்லது தொல்பொருள் சின்னங்களினுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைகளாக இருக்கலாம். இவ்வாறானவற்றுக்கு எதிராக மக்களுடன் நின்று போராடினாரா சஜித் பிரேமதாசா? இல்லையே. பிறகு எவ்வாறு சஜித் பிரேமதாசாவுக்கு தமிழர் தரப்பு ஆதரவு கொடுக்க முடியும்? இது ஒரு தரப்பினருடைய வாதமாக இருக்கின்றது அல்லவா? பிரசிடன்ட் என்னென்று சொன்னால், ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர், அதே போல இந்த பிரதேசத்திலே பாராளுமன்ற பிரதிநிதித்துவமோ அதுகள் இல்லாதவர்கள் வர வேண்டும் என்ற அவசியம் நாங்களும் எதிர்பார்க்கல. அவர் இங்க போராட்டத்திலே இறங்கி கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் இலங்கை உயரிய சபையான பாராளுமன்றத்திலே அவர் மயிலத்தமடு மாதவன விஷயம் தொடர்பாக பல தடவைகளிலே பேசியிருக்கிறார். அந்த மயிலத்தமடு மாதவன பண்ணையாளர்களை அழைத்து சென்று, அந்த விவசாயிகளை அழைத்து சென்று நேரடியாக அவருடைய அலுவலகத்திலே சந்திப்பு நடந்தது. அதனைத் தொடர்ந்து வடுக்குநாரிமலை விவகாரம் நடந்த பொழுது வேற எந்த நபரும் ஒரு தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் 1 வருடங்கள் இருக்கும் பொழுது பௌத்த மக்கள் ஒரு அதிதீவிரம் போக்குள்ள பௌத்த மக்களுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக தமிழ் மக்களோட நின்றது இல்லை. ஆனா அவர் பாராளுமன்ற வளாகத்திலே பாராளுமன்ற அமர்வு அந்த சபை சேம்பருக்குள்ளே அந்த செங்கோல் இருக்கிறதுக்கு முன்பாக வந்திருந்து அனைத்து மதங்களுடைய மத சுதந்திரத்தை நாங்கள் மதிக்க வேணும், வழங்க வேணும் என்று வடுக்குநாரி மலையிலே அந்த கைது செய்யப்பட்டவருக்கு எதிராக அவர் போராட்டத்தில் ஈடுபட்டவர். அவர் நேரடியாக யாழ்ப்பாணம் அப்படி பிரச்சனை நாங்கள் அவர் ஒருவருமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால், அப்படி பார்த்தால் நானும் கூட தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் தையிட்டி விகாரைக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இதுவரைக்கும் நான் கலந்து கொள்வோம். நீங்கள் மட்டுமல்ல, தமிழரசு கட்சியைச் சேர்ந்த எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவ்வாறான நிகழ்வுகளில் போராட்டங்களில் கலந்து கொள்வது கிடையாது. அது வீரவசனம் பேசிக்கொண்டு யாழ்ப்பாணத்திலே தங்களை விட ஆக்கள் இல்லை என்று காண்பிக்கிறவரிடம் நீங்கள் ஊடக காணொலி எடுத்தால் கேளுங்கள் ஏன் வரவில்லை என்று. தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இம்முறை பார் லைசன்ஸ் லஞ்சமாக வழங்கப்பட்டிருக்கின்றதா? ஏனெனில் இம்முறை மிக அதிகளவு அது ஒரு பேசுபொருளான விடயமாக இருக்கின்றது. எனினும் அந்த விடயத்தினை மிக உத்தியோகபூர்வமான ஒரு ஆதாரத்துடன் வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. ஏனெனில் அது ஒரு சிபார்சாக இருந்த போன்ற பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றது. நீங்களும் அது தொடர்பில் பேசியிருக்கின்றீர்கள். என்னை பொறுத்தளவிலே இந்த விடயம் தொடர்பாக நான் தமிழரசு கட்சியில இருக்கிறவர்களுக்கு பார் லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டால் ஓம் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. என்ன காரணம் என்று சொன்னால், பார் லைசன்ஸ் எடுக்கிற எவருமே பிரச்சனை தங்களோட சொந்த பேர்ல எடுக்க மாட்டாங்க. பார் லைசன்ஸ் நீங்க ஒரு பார் லைசன்ஸ் எடுக்கிறனா நீங்க எடுக்கலாம், ஏன்னா நீங்க அரசியலே சம்பந்தப்பட்டவர் இல்லை. ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் வடக்கு கிழக்கிலே
தற்பொழுது சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு என்று அறிவிக்காதவர்கள், அப்படி சொல்லுமே, சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு என்று அறிவித்த இவருக்குமே பார் லைசன்ஸ் இல்லை, பெர்மிட் கிடைக்கவில்லை. சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு என்று அளிக்காத தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயும் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு என்று வாக்குறுதி வழங்காதவர்களுக்கு பார் லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. இது நேரடியாக ஜனாதிபதி செயலகத்திலே ஜனாதிபதி செயலாளர் சொல்ல விடயம். ஜனாதிபதியிடம் நான் சில நேரங்களிலே நான் ஒரு நேரம் சந்தித்த பொழுது அவரிடம் நான் சில விடயங்களை பற்றி பேசிய பொழுது நான் சொன்னேன், நீங்க எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை விலை பேசுறீங்களா, பார் பெர்மிட் எல்லாம் கொடுத்திருக்கிறீங்கன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். கேட்ட பொழுது கௌரவ சுமந்திரன் அவர்கள் வந்ததுல என்ன நான் கேட்கும் பொழுது இருந்தவர் கேட்ட பொழுது சொன்னார், உங்களுக்கு வேணும்டா சொல்லுங்க, உங்களுக்கு 2 தாரன்னு சொன்னார். அப்ப அந்த நேரத்திலே நாங்கள் பார் பெர்மிட் வேணும் என்று சொல்லவில்லை. ஆனால் நிச்சயமாக இதுகள் எங்களோட மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, வடக்கு கிழக்கிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான் பார் லைசன்ஸ் வேண்டாம் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வேற யாரும் பார் லைசன்ஸ் வேண்டாம் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவங்களா? கௌரவ சுமந்திரன் அவர்களுக்கு பார் லைசன்ஸ் கொடுக்கவில்லை என்றது நானே சொல்றேன். சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவானவர்கள் கிடைக்கல என்று. வடமாநிலத்தில் இருக்கிறவர் வேற யாரும் எம்பி மேல் பார் லைசன்ஸ்க்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தா நீங்க எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு அதிகளவான ஒதுக்கீடுகள் கிடைத்திருக்கின்றது. எனினும் சையத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ரிஷாட் பதியுதீனுக்கு அந்த ஒதுக்கீடுகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. எனக்கு நிறுத்தப்படவில்லைன்னா நான் முந்த நாள் வரைக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு நான் சொல்லவில்லை. அப்ப இனி நிறுத்தினால் நேரடியாக அது ஒரு தேர்தல் சட்டங்களும் உருக்கமாக இருக்கும். தேர்தலை அது ஒரு தேர்தலுக்காக பழிவாங்குற செயல்பாடு என்று வரும். அதனால்தான் என்றது வெட்டப்படவில்லை. கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஒதுக்கீடுகள் ஜனாதிபதி வழங்குகிறார் என்ற செய்தியை எனக்கு சொன்னவர். அவர் சொன்னார், நீங்க உங்களுடைய முன்மொழிவுல கொடுத்துட்டீங்களா தம்பி என்று கேட்டதுக்கு பிறகு நான் முன்மொழிவை வழங்கணும். கௌரவ சித்தார்த்தன் அவர்களுக்கு வழங்கியிருக்கு, செல்வம் அடைக்கல்நாதனுக்கு வழங்கியிருக்கு. அண்மையிலே ஜனார்தன் தான் கேட்கவில்லை என்று சொன்னார். மின்னல் மன்னிக்கோரம் சமர் நிகழ்ச்சியிலே சென்று அவர்கள் 50 மில்லியன் தானே நீங்க வாங்கினீங்கன்னு சொல்ல ஓமன்றார். இல்ல 1 கோடி 10 கோடி வாங்கினீங்கன்னு சொன்னா இல்ல 90 மில்லியன் தான் வாங்கணும்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் சும்மா நான் என்ன வாங்கின என்ற வீடு அகட்டி வச்சிருக்கிறேன். 40 கோடி ரூபாய் காசும் ஒவ்வொரு மட்டக்களப்பு மாவட்ட செயலகங்களா ஒவ்வொரு பிரதேச செயலகங்களுக்கு நடந்து இப்ப வேலையும் பூர்த்தியாக இருக்கு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும். இது இதை சொல்றவர்களை பார்த்தால் அவர்கள் அறிவில்லாதவர்களான ஒரு சந்தேகம் இருக்கு. ஏனென்றால் ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லும் பொழுது அதை கூட விளங்கிக் கொள்ள அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனம் இல்லாதவர்கள் தான் 60 கோடி வாங்கினது 40 கோடி வாங்கினது இப்ப 3 உள்ளது. தமிழரசு கட்சியில் மாவை சேனாத ராஜா, சிவஞானம் ஸ்ரீதரன், சரவணபவன் போன்றோர், மட்டக்களப்பில் ஸ்ரீநேசன் போன்றோர் எல்லாம் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள். ஆகவே தமிழரசு கட்சி இந்த சூழ்நிலையில் ஒரு உத்தியோகபூர்வ முடிவை எடுத்து செயற்பட முடியாத சூழலில் இருக்கின்றது என்பது மிக வெளிப்படையாக தெரிகின்றது அல்லவா? நீங்கள் சொன்னது 5 பேருடைய பெயர்கள். எங்களுடைய மத்திய செயற்குள்ளே 41 பேர் இருக்கிறாங்க. அதுலேயே 5 பேருடைய பேர் தான் நீங்கள் குறிப்பிட்ட. நீங்கள் இன்னும் பலர் இருக்கிறாங்க. ஏன் டாக்டர் சிவமோகன் முல்லைத்தீவு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சஜித் பிரேமதாசாக்கு ஆதரவு என்ற அந்த கூட்டத்திலே இருந்தவர். சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அந்த கூட்டத்தில் இருந்தவர். டாக்டர் சத்தியலிங்கம் முன்னாள் சுகாதார அமைச்சர் இருந்தவர். CVK சிவஞானம் வடமாகாண அவைத்தலைவர் இருந்தவர். ஆனோல்ட் யாழ்ப்பாணத்துடைய முன்னாள் முதல்வர் இருந்தவர். சயந்தன் முன்னாள் வடமாகாண சபையினுடைய வடமாகாண சபை உறுப்பினர் இருந்தவர். சரவணபவன் மட்டக்களப்பு மாவட்டத்துடைய முன்னாள் மேயர் இருந்தவர். துரைராஜசிங்கம் கிழக்கு மாநிலத்துடைய முன்னாள் விவசாய அமைச்சர் இருந்தவர். இப்படியே நான் இன்னும் இருந்தவருடைய பேர்ல சொல்லிட்டே போலாம். அப்ப அவர்கள் எல்லாரும் தமிழரசு கட்சி உறுப்பினர் இல்லையா? 5 பேர் 4 பேர் இப்படியான செயல்பாட்டில் ஈடுபடுறாங்கன்னு சொன்னால அவங்க பெரும்பான்மை சஜித்த ஆதரிக்க வேண்டும் என்று தான் இருந்தது. அதுல சிலர் இவங்கள் தான் முக்கியஸ்தர் என்று சொல்ற அளவுக்கு அவர்கள் மட்டும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லல. அது மற்றவர்கள் அப்ப கட்சியில் மக்கள் செயற்குழு உறுப்பினர் எல்லாரும் முக்கியமானவர்கள் தான். தமிழரசு கட்சியினுடைய தலைவரையும் மாறுகின்றார். ஆகவே அவர் மீது அல்லது அந்த தரப்பின் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படுமா? தலைவருக்கு எதிராக ஒரு மூத்த அரசியல்வாதி அவர் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று எத்தனையோ வருடங்களாக இந்த அரசியல் போராட்டத்தில் ஈடுபட்டோர். அவருக்கு எதிராக தயவு செய்து நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கணும். அவரை விமர்சிக்கிற மூட்ல நான் இல்லை. தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதி ராஜா அவருடைய நிலைப்பாடு உத்தியோக நிலைப்பாட்டுக்கு ஒப்பானதல்லவா? இல்லை, நான் ஆரம்பத்திலே சொன்ன விடயத்தை தான் மீண்டும் சொல்றேன். தமிழரசு கட்சி புள்ளியாண்ட கட்சி, புள்ளியான் தலைவர் புள்ளியான் எடுத்தா முடிவு. தமிழரசு கட்சி அப்படியான கட்சி இல்லை. அதிலே தலைவரும் மத்திய செயற்குழுவிலே ஒரு உறுப்பினர். தலைவருடைய ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படுமா? அது கட்சியினுடைய மத்திய செயற்குழு எடுக்கிற தீர்மானம் தானே. கட்சிக்கு அது நான் தனியே சொல்ல இல்லாத. சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு, ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு, பொது வேட்பாளருக்கு ஆதரவு என தமிழரசு கட்சி இந்த தேர்தலை இந்த 3 பேருக்கு ஆதரவு
தமிழரசு கட்சியில் இருப்பவர்கள். ஆகவே அனைத்து தரப்பு தமிழரசு கட்சியில் இருப்பவர்கள். தமிழரசு கட்சியில் இருக்கிற ஒரு சிலர் 3 இந்த பேருக்கும் ஆதரவு சொல்றீங்க. தமிழரசு கட்சியில் இருக்கின்ற நீங்கள் சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு. தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் பேசுகின்றார், சமஷ்டி தலைவர் என்று கூறுகின்றார். அதே போன்று இன்னும் பலர். நீங்க சொல்றீங்க என்னுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஆதரவு சொல்றீங்க. தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராயா ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார். அதனை நான் இல்லை என்று கூற மாட்டேன். அப்படின்னா இன்றைக்கு பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறேன். அப்ப பொது வேட்பாளர் தரப்பும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற தரப்பும் ஒன்றொன்று இன்றைய தினம் ஊடக சந்திப்பை மேற்கொண்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டுகின்றார். அது 100% உண்மையான விடயம். நான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய அனைத்து அரசியல் விடயங்களில் இணங்காம விட்டாலும் இன்று எனக்கு காலையிலே உண்மையிலே அவர் சுயமானதை அறிந்து மிக கவலையுடன் இருந்தனா நான் அவர் சுகத்தோடு இன்று அந்த ஊடக காணொலியை பார்த்து சந்தோஷமா இருந்தது. ஏனென்றால் அவர் சொல்றபடியே 100% சரி. இந்த பொது வேட்பாளர் விஷயம் ஆரம்பிக்க இன்று பொது வேட்பாளருக்கு ஆதரவாக திரண்டிருக்கிற எங்களுடைய புலம்பெயர் தேசத்துல வாழும் எங்களுடைய உணர்வு பூர்வமாக இதில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே இலங்கையில் இருக்கும் உண்மையான தமிழ் மக்கள் மீது கரிசனை கொண்ட சிவில் சமூக பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு நோக்கத்துக்காக இது நடக்குது என்ற நம்பிக்கையிலே இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவானது இருக்கிறார். ஆனால் இதை ஆரம்பித்தவர்கள் யார்? செல்வம் அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், சித்தார்த்தன். 2009 இறுதியொட்டு நடக்கும் வரைக்கும் அவர் எங்க இருந்தவர்? நான் ஒரு ஜனநாயக கட்சியிலே நான் ஒரு அமைப்பாளராக இருந்தன்றதை நானே ஏற்றுக்கொள்றேன். நான் என்ன இராணுவத்துல இருந்து காட்டி கொடுத்த நானா? 80களிலே வேற இராணுவங்களோட சேர்ந்து எங்க தமிழ் இளைஞர்களை சாக்கு போட்டு காட்டி கொடுத்தானா? கொலை செய்த நானா? இல்லை. அப்ப இவர்கள் கௌரவ விக்னேஸ்வரன் ஐயா 2 வருடங்களுக்கு ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி காலத்தை நீடிக்க வேணும் என்று சொன்னவர் தான் கௌரவ விக்னேஸ்வரன் ஐயா. இவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தது ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷ குடும்பத்துடன் சேர்ந்து தேர்தலில் கேட்டால் இன்று நான் இந்த சொன்ன வெளிநாட்டிலே இருக்கும் எங்களுடைய புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற எவருமே ரணில் விக்ரமசிங்கவுக்கோ ஆதரவாக இருந்திருக்க மாட்டார்கள். அதே நேரத்துல நாட்டுக்குள்ளேயும் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைக்காக கொஞ்சம் கூடுதலான அக்கறை கொண்ட எவருமே ரணில் விக்ரமசிங்கோடு இருந்திருக்க மாட்டார்கள். அந்த காரணத்தினால அந்த வாக்கு வங்கி இன்னொரு வேட்பாளர் போகாம தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இது மிக தெளிவாக தெரியும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்கர் இருந்து மஹிந்த ராஜபக்ச பிரிஞ்சு போனதுக்கு பிறகு அவர் இவர்களை அழைத்தார். இவர்கள் அழைத்து சொன்னது, நீங்கள் எனக்கு ஆதரவு தர வேணும். தர முடியாதுன்னு எனக்கு நேரடியா தெரியும். 2 எம்பிமாருக்கு பார் பெர்மிட் லைசன்ஸ் எடுத்த கடிதத்தை வெளியில போடுவான்னு கேட்டது. பார் பெர்மிட் லைசன்ஸ் இவங்க சிபாரிசு பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. இந்த கேவலமான இந்த பார் பெர்மிட்டுக்காகத்தான் இன்று பொது வேட்பாளருக்கு பின்னுக்கு இவர்கள் ஒடிச்சு கொண்டிருக்கிறார். பெயர் வெளியிட முடியுமா? அந்த பெயரை வெளியிட முடியுமா? அந்த நாடாளுமன்ற அது ஜனாதிபதி தேர்தல் முடிய அவங்களே வெளியிடுவாங்க. நாங்கள் வெளியிட தேவையில்லை. இன்று நீங்கள் கேட்கலாம், நான் முடிவான் அதுக்கு நீங்க கேட்கலாம், ரணில் மஹிந்த ராஜபக்ச தான் வெளியே போய்விட்டாரு, ஏன் இப்பயும் அப்படி இவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்கனுடைய இன்றைக்கு திட்டம் தான் 2வது இடத்தை வர வேண்டும் என்றது மட்டும்தான். அவர் இன்றைக்கு வெள்ளை இல்லாதன்றது அவருக்கு உறுதியாக வந்துட்டு. அண்மையில கூட ஒரு செய்தி வந்தது, கொழும்பிலே ஒரு அச்சடிக்கிற நிலையத்துக்கு போஸ்டர் அடிக்கிறதுக்கு முன்பணத்தை கொடுத்து இறுதி, அதாவது லாஸ்ட் ரவுண்ட், அதாவது இப்ப முதல் கட்டம் ஒட்டி திருப்பி ஒட்டி இப்ப கடைசி வாரத்துக்கு ஒட்டுறதுக்கு போஸ்டருக்கு ஒரு ஆர்டர் கொடுத்திருக்கிறாங்க. அந்த போஸ்டர் கம்பெனி சொல்றாங்க, எங்களுக்கு இந்த போஸ்டர் வேண்டாம். அவன் கொழும்புல என்ட்ரி போட்டு வச்சிருக்கான் போலீஸ், இவங்க காசு தர மறுக்கிறாங்க. அப்ப அவருக்கு இப்ப இறுதி நோக்கம் என்னென்றால், சஜித் பிரேமதாசா அவர்களே முதலாவது தோற்கடிக்க வைக்க வேண்டும். அவருடைய கனவு எல்லாம் என்னன்னு சொன்னால், சஜித் பிரேமதாசா தோப்பாராக இருந்தால் அவர் அரசியலிருந்து ஒதுங்குவார். அவர் அரசியலிருந்து ஒதுங்கினால் தான் மீண்டும் இந்த எல்லா தரப்பையும் ஒன்றாக இணைந்து தான் ஒரு பெரிய கூட்டணியை ஒன்று உருவாக்கி பாராளுமன்ற தேர்தலுக்கு போலாம் என்று. சிலருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த அதிகாரத்தை விட்டு போறதுக்கு மெனம்பெறாது. அப்ப அவர் இன்றைக்கு இன்றைக்கு வெளில வேணும் அவர் வேலை செய்யல. அப்ப இன்றைக்கு இந்த பொது கட்டமைப்பு பொது வேட்பாளர்ன்றதுலே இதுல திருப்பியும் சொல்றேன், இதுல எங்களுடைய விடுதலை புலிகள் அமைப்போட சேர்ந்த பலர் உண்மையிலே இது ஒரு நம்ம எங்கிட்ட எதிர்ப்பை காட்ட வேணும், நாங்கள் இதை எதிர்க்க வேணும்ன்றதுக்கான ஒரு தமிழ் மக்களை எவ்வளவு காலத்து என்றால் உண்மைதானே பிரச்சனை. 80ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டுல இருந்து ஏமாற்றப்பட்டவர்கள் நம்பிக்கை இழந்திருக்கலாம். இனி இந்த நாட்டுல இருந்து எதிர்ப்பையாவது நாம காட்டி விடுவோம் என்ற ஒரு மனநிலை இருக்கேன். நான் 30 வயதிலே நான் நம்பிக்கை இழந்து இந்த நாட்டிலே நமக்கு இனி எதிர்காலம் இல்லை, தமிழ் மக்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கு, நாங்க எதிர்ப்பை காட்டி போட்டு இருப்போம் என்ற மனநிலையில நான் இருக்க முடியாது. ஆனால் உண்மையிலேயே என்னுடன் தொடர்புள்ள பல விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் பலர் என்னிடம் பேசினார்கள்.
தம்பி இந்த பொது வேட்பாளரை நீங்களும் ஆதரித்தால் இன்னும் ஆதரவை அதிகரிக்கலாம் அவருக்கு நான் தெளிவாக சொல்லி அவங்களும் உணர்ந்தாங்க. ஏனென்றால் நாங்கள் எதிர்காலத்தை நோக்கி ஒரு சிலராவது நாங்கள் இந்த பாதையிலே வெல்லக்கூடிய வேட்பாளருடன் பேசி எங்களுடைய அரசியலுமே நாங்கள் பெறக்கூடிய ஒரு களநிலவரத்தை நாங்கள் வைத்திருக்கோம். எல்லாரும் எதிர்த்து நின்றாங்கன்னு சொன்னால் நாளைக்கு வெற்றி பெற போற வேட்பாளர் நாங்கள் எந்த அடிப்படையில் போய் பேச போறோம்? சிலர் சொல்லுவார்கள் பொது வேட்பாளர்கள் நாங்கள் வாக்களித்தா பிறகு எங்களுடன் வந்து பேசுவார்கள். 2009ஆம் ஆண்டு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட பொழுதே எங்களோட பிரச்சனை இதுவரைக்கும் தீர்வு இல்லாம இருக்கு. இன்றைக்கு ஒரு கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்து வாக்களிக்கிறாங்களன்றதுக்காக அது சர்வதேசம் பார்க்க போறது. நான் தெளிவா சொன்னேன், பிரதானமான நாடு இந்தியாவோ அமெரிக்காவோ ஏதாவது ஒரு நாடு எங்களுக்கு சொல்லட்டும், பொது வேட்பாளர்கள் நீங்க ஆதரவு அளித்து இத்தனை ஆயிரம் வாக்கெடுத்து காட்டுங்க, நாங்கள் இலங்கை அரசாங்கத்துடன் பேசி உங்களுக்கு ஒரு தீர்வு தாரம்னு சொன்னால் ஒரு அளவு ஏற்றுக்கொள்ளலாம். இல்லாடி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போறதுக்கு இத்தனை ஆயிரம் மக்கள் வாக்களித்தால் நானே முதலாவதாக வந்து நிற்பேன். இன்றைக்கு இது ரணில் விக்ரமசிங்க தேவைக்காக உருவாக்கப்பட்டது. இதுல ஆரம்ப கட்டத்தில் எங்களுடைய கட்சியை சேர்ந்த கௌரவ ஸ்ரீதரனும் ஆவேசனரும் இருக்கவும் இல்லை இந்த விடயத்திலே. பிறகுதான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு இணைய வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்குன்னு நான் நம்புறேன். அவர் முதல் ஆரம்பத்திலே அவர்கள் போகவில்லை. சஜித் பிரேமதாசவுடன் தமிழ் மக்களை மிக அதிகளவு கொடூரமான குற்றங்களை புரிந்ததாக கூறப்படுகின்ற முன்னாள் இராணுவத்தைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அதே போன்று இனவாதத்தை மிகப்பெரிய அளவில் கக்குகின்ற சம்பிக்க ரணவக்க இருக்கின்றார். இபிடிபியிலிருந்து பிரிந்து சென்ற சந்திரகுமார் சஜித் பிரேமதாசாவுக்குத்தான் ஆதரவு தெரிவிக்கின்றார். ஆனால் நீங்கள் கூறுகின்றீர்கள் ரணில் விக்ரமசிங்கத்தினுடைய தரப்பினர்தான் மிக அதிகளவில் கேடு கட்டவர்கள் போன்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்த முனைகின்றீர்கள். ஆனால் சஜித் பிரேமதாசாவுடன் இருக்கின்ற தரப்பினர் புனிதர்களா? ரெண்டு தரப்பிலையும் வந்து நான் ஏற்றுக்கொள்றேன். சம்பிக்க ரணவக்க பொறுத்தளவிலே அவர் சில இனவாதங்களை கக்குன ஒருவர் கடந்த காலத்திலே. ஆனால் ரணில் விக்ரமசிங்கோட இருக்கிற தரப்போட பார்க்கும் பொழுது இவங்களுக்கு இந்த தரப்பு ஓரளவு பரவாயில்லாம போல இருக்கு. எங்களுக்கு வேற வழி இல்லை. இன்னைக்கு வேற என்ன செய்யறது? அதாவது சிங்கள மக்கள் இராணுவத்தோட சம்பந்தப்பட்ட எவருமே இல்லாத ஒரு கட்சி இந்த நாட்டிலே வர போறது இல்லை. அப்படி பார்த்தால் எங்களுடைய பொது கட்டமைப்புலையும் தான் இபிஆர் லெஃப்ட் பிளாட் இப்படியான கட்சிகள் இருக்கு. அவர்களுக்கும் அவங்களுடைய 80ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு செயல்பாடுகளுக்கும் நீங்கள் பேர் குறிப்பிட்ட செய்திருக்க பெரிய வித்தியாசம் இல்லை. அதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்திருந்திருக்கின்றனர். தற்பொழுது பிரிந்து சென்றிருந்தாலும் ஆனால் நீங்களும் இதற்கு முன்னர் மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்திருந்தீர்கள் அல்லவா? இல்ல 2009ஆம் ஆண்டுல நான் என்னென்றால் மஹிந்த ராஜபக்சவோட அரசியல் கட்சியில தேர்தல் கேட்டதுன்றதும் ரோட்ல நின்று சாக்கு போட்டு ஆக்களை காட்டி கொடுத்து கொலை செய்யறது ரெண்டு விஷயம் பேசணும். உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் விளங்கும்னு நான் நம்புறேன். இதையும் கொண்டு ஒப்பிட்டு சமப்படுத்தி பேசுறது வந்து வேற கதைக்கிறது கொண்டும் இல்லாத ஆக்கள் செய்யணும். தயவுசெய்து நீங்களும் அதே பாணியில போக வேண்டாம். நான் அதை விட கொஞ்சம் கூட உங்களுக்கு கொஞ்சம் ஒப்பிடுற விஷயங்கள் இருக்கு நான் நம்புறேன். ஆனால் இதுல வந்து நான் சொல்ல வந்த விடயம் என்றால் இராணுவம் சம்பந்தப்பட்ட எவருமே இல்லாத ஒரு வேட்பாளர் ஒரு நாளும் பெற போறது இல்லை. நாங்கள் 2010ஆம் ஆண்டுலே இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை ஆதரிச்சினாங்க. அதாவது நான் அந்த நேரத்துல இலங்கையிலேயும் இல்லை. ஆனால் நான் இலங்கையில இல்லை என்று சொல்றதுக்காக நான் சிலர் நினைக்கலாம் நான் வேற எங்கே இருந்து நான் படிச்சு கொண்டிருந்தேன். எனக்கு 19 வயசு. அப்ப நான் யூனிவர்சிட்டி என்னுடைய மேற்படிப்பு படிச்சு கொண்டிருந்தேன். அப்ப அந்த வகையிலே அதெல்லாம் பிரச்சனை ஒரு வேட்பாளர் தெரிவு செய்யும் பொழுது நாங்கள் ராணுவம் ஒருவரும் இல்லாதவரால் இருந்தா 6 லட்சம் 7 லட்சம் ராணுவ வாக்கு இருக்கு. அந்த வாக்கு ஒரு வீட்டு அதை நாங்கள் ஒரு வேட்பாளர் வெல்லக்கூடிய சூழல் வரும் என்றது நாம எப்படி எதிர்பார்க்கிறது? இவ்வளவு பிரச்சனைகள் இல்லையே. சொந்த கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கின்ற தமிழரசு கட்சியை சேர்ந்த அரியநேந்திரன் பொது வேட்பாளராக இருக்கின்றார். அவர் தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்துகின்றார். அவருக்கு அந்த ஆதரவினை தெரிவிக்கலாமே. அவர் மிகச்சிறந்த கொள்கை நிலைப்பாட்டை முன்வைக்கின்றார், ஒற்றுமை என்று கூறுகின்றார்கள். இன்றைக்கு உங்களோட கேள்வியில பார்த்தால் உங்களுக்கும் விஷயங்கள் விலங்குல கூட தெரியுது. பலமே அவங்களுக்கு டக்குண்டு விஷயங்கள் விளங்கும். அரியநேந்திரனை ஆதரிக்கிறதுலே இருக்கும் பிரச்சனையிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதலாவது விஷயம், அவங்க முன்வைக்கிற இந்த விஷயங்களை எங்களுடைய வடக்கு கிழக்குல இருக்கிற 60-70% மக்கள் அங்கீகாரம் வழங்கல் என்று சொன்னால் அந்த அவங்க முன்வைக்கிற நிலப்பாடு தோற்கடிக்கப்படும். வடக்கு கிழக்கிலே எல்லா கட்சிகளும் பிரதானமாக இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து தமிழரசு கட்சியை தவிர்த்து அந்த விடயத்துக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது அதிலே வாக்கு குறைவாக வந்தால் நாங்கள் சொல்லலாம் அது தமிழரசு கட்சிக்கு ஆதரவு அளிக்காத ஒரு விஷயம். அது வந்து ஒரு சிலருடைய ஒரு வேலை திட்டம் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து
நாங்கள் எங்களுடைய அரசியல் உரிமைக்காக நாங்கள் பேசலாம். இன்றைக்கு அது வேண்டாம் என்று சொல்லி எங்கிற மக்கள் வாக்களித்து புள்ளியானகம் வியாழருக்கும் டக்ளஸுக்கும் ஆதரிக்கிற ரணில் விக்ரமசிங்க வாக்களித்து விட்டாங்கன்னா அதுதான் வடகிழக்குல உடைய மக்கள் மத்தியில் இருக்கிற கருத்து. இன்றைக்கு தெற்குல எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது அரசியல்வாதிகளுடைய தேவைக்காக தமிழ் மக்களுடைய பிரச்சனை பேசுறாங்க. மக்கள் அந்த விஷயத்துல மக்களுக்கு சோறும் தான் நீந்தான் பிரச்சனை சொல்ற சில கட்சியில் இருக்கிறாங்க தெற்குல. அது உண்மையாக ஒரு விடயமாக வந்து முடியும். இரண்டாவது விடயம், நாங்கள் 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்திலுண்டாக ஒரு முடிவு, 2004ஆம் ஆண்டு ஆகக்கூடிய ஒரு பாராளுமன்ற ஆசனங்களை கிடைத்த காட்டிய ஒரு விடயத்தை நாங்கள் இம்முறை நாங்களே தோக்கடித்து காட்ட போறோம். இது இல்ல, இது மக்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்று சொல்லி நாங்களே காட்ட போறோம். அதே போலதான் இன்றைக்கு அவர்கள் சொல்ற விடயங்கள், இப்ப அவர்கள் சொல்ற விஷயங்கள் எல்லாம் என்னை பொறுத்தளவில் நாங்கள் இந்த நாட்டிலே சரி நாளைக்கு யாராவது சொல்லுவாங்க என்றால், சரி சாணக்கியன் நீங்க வெறுமனே எம்பியாக மட்டும் இருங்க, நீங்கள் வார எல்லா விஷயத்தையும் சர்வதேச சமூகத்துக்கு மட்டும் தெரியப்படுத்துங்க, நீங்கள் எங்களுக்கு நாளைக்கு இன்றைக்கு எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி எந்த பிரச்சனைக்கும் எந்த தீர்வும் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மயிலத்துமடு பிரச்சனை அது அப்படியே இருக்கும், நாங்கள் சங்கு சின்னத்தினூடாக சர்வதேசத்துக்கு சொல்லிட்டு இருந்தானே, இனி பிரச்சனை இல்லை. நாங்கள் வாகனம் இருக்கிற பிரச்சனைக்கு அப்படியே விடுங்க, இலுமினாய்ட் அகழ்வு அதை செய்தாலும் சரி செய்யாட்டியும் சரி நீங்கள் அதுல தலையிட தேவையில்லை. கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் பிரச்சனை நீங்கள் பார்க்கவில்லை. சிலர் சொல்லலாம், ஓ இதுகள் இப்பயும் முடியலதான். இப்ப நாங்கள் ஆதரித்தொருவர் ஜனாதிபதியாக இருக்கவில்லை, எப்படி நாங்கள் பேசி முடிக்கிறது? எங்களுக்கு சார்பான தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் இருக்கும்போது நாங்கள் அதை எப்படி பேசி முடிக்கிறது? முட்டாள்தனமாக நீங்கள் இப்ப செய்யாத பிறகு இப்ப செய்ய போறீங்களா? சிலர் உடனே சொல்லுவாங்க, ஏன் நல்லாட்சிக்கார பகுதியில் அதை செய்து முடிக்க வேண்டும். அது அந்த நேரம் இருந்து எம்பி மேர்கிட்ட கேட்க வரும். அந்த நேரம் இருந்து எம்பி மேரையும் அதை செய்யவில்லைன்றதை நானும் கேட்கிறேன். செய்திருக்கலாம் தானே அவர்களால் செய்ய முடியும், இயலாமை அவனால முடியாம போய்விட்டது அந்த நேரம் இருந்தவர்கள். அந்த காரணத்தினால இனி வருங்காலங்கள்ல இந்த பிரச்சனையை நாங்கள் முகம் கொடுக்க தேவையில்லை, பேசாம விடுங்க. எல்லாருக்கும் நீங்க ஐரோப்பிய நாடுகள் இருக்கிற இளைஞர் எல்லாரையும் நீங்கள் ஒரே நாட்டிலே ஒரு கப்பலை அனுப்பி எடுக்கிறீங்க, வடகிழக்குல சிங்களம் இருக்கட்டும் சொல்லி நீங்கள் ஒரு முடிவுக்கு வாரீங்கன்னு சொன்னால் நானும் பொது வேட்பாளர் ஆதரிப்பேன். அப்படி இல்ல, இந்த நாட்டுல வாழ வேண்டும், இந்த நாட்டுல பிரச்சனை தீரப்பட வேணும், இந்த நாடு தமிழ் மக்களுக்கும் சொந்தமான நாடு, இந்த நாட்டை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், அரசியல் உரிமை வேணும், அரசியல் அதிகாரம் வேணும், இந்த நாட்டை நாங்கள் சம பிரஜையில் இருந்து காட்டுறோம், நாங்கள் இந்த நாட்டை வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த நாட்டை நாங்கள் வாழ்ந்து காட்டுறால் அதிகாரத்துடன் வாழ்ந்து காட்டுறோம். அதை செய்ய முடியும், அதை செய்ய வைக்கலாம். கடந்த ஒரு சில வருடங்களாக செய்யலான்றதா ஒரு நாளும் செய்யலான்னு வராது, நாங்கள் செய்வோம். அதை செய்யறதுக்கான வழிகளை தான் நாங்கள் இன்றைக்கு ஏற்பாடு செய்ய முயற்சிருக்கிறோம். அந்த விடயங்களை செய்வதற்கு என்று சொன்னால் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியமகா அவர்கள் வாக்களித்து செய்ய முடியும். அதனாலதான் நாங்கள் உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர், அதுலேயும் தேர்தல் விஞ்ஞாபனத்தை சொன்னவரை நாங்கள் தெரிவு செய்தோம். இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு உங்களுடைய வேலை பளுமிக்க நேரத்தில் இந்த நேர்காணலுக்கு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். இல்ல, நன்றி பிரஸ்னவ். உண்மையிலே இந்த நேர்காணலானது செய்ய வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் எங்களுடைய இந்த நேர்காணல் வெளியிலே வரும் பொழுது இதை பார்வையிடுற பலர் வெளிநாடுகளிலேயும் இருக்கிற பலர் பார்ப்பார்கள். உண்மையிலே என்னை பற்றி தவறான ஒரு விடயத்தை பரப்பி கொண்டிருக்கிறார். நான் ஒரு நாளும் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. புலம்பெயர் தேசத்திலே என் மீது பெரும் மதிப்பு கொண்ட பலர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த விடயத்திலே நான் நினைக்கிறேன், எதிர்வரும் காலங்களிலே தம்பி சாணக்கியன் செய்தது சரி என்று சொல்ற அளவிலே மக்கள் இருப்பார்கள். ஏனென்றால் இன்று கள நிலவரங்கள் அவ்வாறு இருக்கு. நாங்கள் மட்டக்களப்பிலே இருந்து மக்களோட நேரடியாக அன்றாட நாங்கள் பிரச்சனைக்கு முகம் கொடுத்து போராட்டங்களை நடத்தி ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இதெல்லாம் எங்கட மக்கள் இன்னும் பலமிழந்து போறார்கள். உணர்வுன்றது எல்லாருக்கும் இருக்கு பிரச்சனை. நாங்கள் இன்றைக்கு கூட சில நேரங்களிலே பலர் உணர்வோடு இருக்கிறார்கள். ஆனால் அதை மட்டும் வைத்து நாங்கள் அரசியல் என்று செய்ய முடியாது. ஏனென்றால் மக்கள் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு தன்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும்னா மக்கள் காரி துப்பி போட்டு போவாங்க. இன்றைக்கு மாவட்டத்துல நிர்வாக ரீதியான பிரச்சனை, அரசியல் பழிவாங்கல், இப்படி 1000 பிரச்சனை இருக்கு. எங்களுடைய கட்சியில சேர்ந்தவர்களுக்கு இடமாற்றங்கள், போலீஸ் விசாரணை, சிஐடி விசாரணை, இப்படி பல பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு நாங்கள் இது எல்லாத்தையும் நான் அடிக்கடி சொல்றேன், ஒரு ஐசியூலே படுத்து இருக்கும் ஒரு நோயாளி மாதிரி தான் கடந்த 5 வருடங்களாக நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தையும் வடகிழக்கு தமிழ் மக்கள் நாங்கள் கொண்டு இருக்கிறோம். இன்னொரு 5 வருஷம் ஐசியூல இந்த நோயாளி தப்பக்கூடிய சூழல் இல்லை. இந்த நோயாளி அப்படியே உயிரிழக்கிற எல்லாம் இருக்கு. இந்த அடுத்த 5 வருடங்களுக்கே நாங்கள் ஒரு சாதாரண நார்மல் போர்டுக்கு மாற்றி செயலாளர் கொடுத்து கொஞ்சம் தென்பாக எடுத்தா தான் எங்களோட நோக்கத்தை நாங்கள் அடைய முடியும். அப்ப இந்த காரணங்களுக்காக, நியாயமான காரணங்களுக்காகத்தான் நான் இன்று இந்த ஒரு பிரதான வேட்பாளராக அவரை நாங்கள் சும்மா ஆதரிக்கின்றேன். அவருடைய அரசியல் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே உச்ச அதிகார பெயரை மீள பெற முடியாது என்று சொல்லிருக்கிறேன். கிட்டத்தட்ட சமஷ்டி என்றதான் சொல்றேன். அவ இந்த விடயங்களுக்காகத்தான்
நாங்கள் அவரை ஆதரிக்கிறோம். அப்ப இந்த இந்த விஷயத்தை எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்கிறேன். அதுலதான் வேற தரப்பு எல்லாம் இருக்கிறாங்க தானே, பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்க தானே பொது வேட்பாளருக்கு ஆதரவு. ஏன் சாணக்கியன் பொது வேட்பாளருக்காக ஆதரவா இருக்க? சாணக்கியனை இந்த பாதையில விடுங்க, நீங்க அவர்கள் அந்த பாதையில போறால் அவங்க அந்த பாதையில விடுங்க. நாங்கள் அனைவரும் அனைவரும் சொல்லல, அது சிலர் ரணில் விக்ரமசிங்கருக்காக செய்கிறாங்க. ஆனால் நான் நேரடியாக தமிழ் மக்களுடைய நலனுக்காகத்தான் நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். அது எப்பவுமே அப்படித்தான் இருக்கும். எப்ப தமிழ் மக்களுடைய நலனுக்கு நான் என்னால் உழைக்க முடியாது, என்னுடைய தேவைக்காக நான் உழைக்க வேணும் ஒரு நிலைமை வருமா இருந்தால் நான் அரசியலை விட்டு ஒதுங்கி அந்த வேலையை நான் பார்ப்பேன். அதை விட இந்த கேவலம் கட்டுவதை நான் செய்யணும். பார் லைசன்ஸ் எடுக்க மாட்டேங்க? நிச்சயமா இல்லை. நான் வேணும் 2 எடுத்து இருப்பேன், உங்களுக்கு ஒன்று தந்திருக்கேன். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.